கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு ஏசாயா 44 அதிகாரம் 3வது வசனம். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சந்ததியை ரட்சிக்க வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் தன்னுடைய குடும்பத்தின் மேல ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவார் என்று நாம் வாழ்க்கையில விசுவாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம் சந்ததி இவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல நாம் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வளரும் உன் சந்ததி நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று ஆதியாகமம் 17 அதிகாரம் 7 வசனத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சந்ததியை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற பெற்றோர்களாகிய நாம் தினமும் நாம் ஆண்டவரிடத்துல மன்றாடி ஜெபிக்க வேண்டும். வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும், வேற எங்கிருந்தும் வராது. உங்களுடைய சமாதானம் அவர்கிட்ட இருந்து தான் வரும். வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல வாலிபனே தன் வழியை ஆண்டவர் சுத்தப்படுத்தணுமேன்னு நீங்க கேளுங்க. ரட்சிப்பை அவர் கட்டளையிடுவார். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையா அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சங்கீதம் 22:30 நம்ம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆம், நம்முடைய சந்ததி நம்மளுடைய கர்த்தருடைய சந்ததி, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை சந்ததியை ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நம்மை நடத்துவார் என்ற அந்த உறுதித்தன்மை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும். வாலிப பிள்ளைகளே, ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தரிடத்துல கேட்டு, ஆண்டவரே எங்களுடைய ரட்சிப்பை காண செய்யுங்கப்பான்னு கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, நாட்கள் கொடியதா இருக்கிறது. ஏசப்பாவுடைய வருகை அதிசீக்கிரமா இருக்குது. வாலிப பிள்ளைகளே, நாம் நரகத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறக்கூடாது. வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே இந்த வசனத்தினால் உங்களை தொடுவாராக. வாலிப பிள்ளைகளே, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்று எபேசியர் 3 அதிகாரம் 21 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்படியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் நம்புவதற்கு ஏதுவாய் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று யாரை குறித்து சொல்றாரு? பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. ஆமா, ரோமர் 4 அதிகாரம் 18 வசனத்தில் இப்படியாக சொல்லிக்கிறார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் அவள் அற்றுப்போனவர்களாய் வயதானவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனாலும் அதை ரட்சித்து ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். அதுபோல நம்மளுடைய பெற்றோர்களாகிய நாமும் நம்ம பிள்ளைகளை ரட்சிக்க ஆண்டவரிடத்துல மன்றாடணும். வாலிப பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்துல ஒரு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த செய்தியை உங்கள் பிள்ளைகளுக்கு தெரிவிங்கள். இதை உங்கள் பிள்ளைகளும் தங்கள் பிள்ளைகளும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததியருக்கும் தெரிவிக்க கடவார்கள் என்று யோவால்ல வாசிக்கிறோம். யோவேல் 1 அதிகாரம் 3 வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, அருமையான அதிகாலை வேலைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் சந்ததியை நீங்க ரட்சிக்கணுமே தாவே. ஒரு சந்ததி உம்மை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாய் கிறிஸ்துக்குள்ள சந்ததியாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. பின்னின சந்ததிகள் பிள்ளைகளை நாங்கள் அவரை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தை அவருடைய செய்கைகளையும் விவரிப்போம் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் விவரித்து பாட கிருபை தாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். வியாதிஸ்தருக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீரை பெருகணும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஆண்டவரே எங்களை கிருபையாய் நடத்துங்கப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் ஏசப்பா. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.